இருப்பானுங்க தெரியுங்களா? இப்ப யாருமே கிடையாது, எல்லாம் ஐபோன் வந்தோடனே அப்படி இப்படி மாறி. பொங்கல் எந்த ஊர்லயே மஞ்சள் கலர்ல இருந்துச்சு தெரியுதா? 1 2 3 தூதுக்குள்ளலாம் கறி கிடக்காது, தோல் மட்டும் தான். சேட்டிங் ஜெனி ப்ரோ யார்கிட்ட சேட் பண்றீங்கன்னு தெரியல. மறக்காம வரும், மறக்காம பாருங்க, மனமா இருக்கும். மனமா இருக்கும், அங்க பாருங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் மக்களே. இப்போ வந்து நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்துட்டாங்க. நான் என்ன பண்றது, நான் ஹாய் காய்ஸுங்க அந்த காரணத்தை எல்லாரும் பார்த்துட்டாங்க டக்குன்னு. ஹாய் காய்ஸ். இப்போ வந்து என்ன இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து கரெக்டாக ஹாய் காய்ஸ்ன்னு சொல்ல முடிச்சு அந்த ஆப்போசிட்ல ஒரு கார் நிற்கா பின்னாடி. அந்த காரில் உள்ள எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கொடுக்கணும்னு பார்த்துட்டாங்க. எனக்கு சை ஆகிட்டு கெட்டார்த்த போடுறான். நவீன் தான் அவன் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த தடவை பிளர் பண்ண மாட்டேன். இப்ப நாங்க வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னு யோசிப்பீங்க. என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கேன், எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லாம இருக்கானு. எங்க போறோம்? எங்க போறோம்னா கொடைக்கானல் போறோம். கொடைக்கானல் போயிட்டு ஃபுல் ஜாலி பண்ண போறோம். விளாக்ல மறக்காம வரும், மறக்காம பாருங்க, மனமா இருக்கும். மனமா இருக்கும், அங்க பாருங்க. அங்க தலை இவன் வந்து எங்க குரூப்லயே ஒரு விசித்திரமானவன், தலையை சீவிட்டே இருப்பான். எதுக்கு சீவுறான்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. என்னன்னு தெரியுமா, டேங்க் ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவும் போல வழக்கம் போல டேங்க் ஃபுல்லு, வழக்கம் போல வெனியும் நம்ம தாரு போக அப்படி கண்டினியூ பண்றேன். மக்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா எல்லா கேங்லையும் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டானுங்க. போன் பேசுறான். இங்க பாத்தீங்கன்னா சேட்டிங் ஜெனி ப்ரோ யார்கிட்ட சேட் பண்றீங்கன்னு தெரியல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? இங்க பாருங்க ஃபுல்லா எல்லாம் சேட்டிங். ஒரு விளாகர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க போகிறோம். 2 காரை வச்சு நாங்கள் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. எடுக்க போகிறோம். மாப்பிள்ள ஆரம்பிச்சிட்டான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க பாருங்க, உங்க எங்களை ஸ்னாப் எடுக்கிறதுக்குன்னே இருப்பானுங்க. காரை காமிக்க பாருங்க, செம்மையா இருக்கு. நான் வந்து இப்போ பேக் கேமரா போட்டு காமிக்க, சூப்பரா இருக்கு. தூர போல ஏதோ டிஸ்ட்ரிக் வச்சு அந்த கழுத பொம்மை தொங்க விடுவாங்க தெரியுமா, அப்படியே இருக்கு. கேமரா போட்டு பார்த்தீங்க எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்குல்ல 2 காரும். இப்போ வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோம் மக்களே. இப்போ இந்த மணி எத்தனை பார்த்தீங்கன்னா, மணி வந்து 11:30 கிட்ட ஆகுது. நைட்டு யாருமே சாப்பிடல. அதனால வந்து இப்போ ஒரு தோசை கல்ல வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்கிருக்கோம். இப்போ வந்து இலை போட்டாங்க, ஆனால் எங்களுக்கு இன்னும் ஆர்டர் எடுக்கலை. ஆர்டர் எடுக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பரோட்டா சால்னா, இந்த ஊரில் கறியெலாம் கிடக்கு. பரோட்டா சால்னால நம்ம தூத்துக்குள்ளலாம் கறி கிடக்காது, தோல் மட்டும் தான் கிடக்கும். டேஸ்ட் எடுக்க சொல்கிறேன். திரும்ப வந்துருங்க. ஒரு வாரம் தூத்துக்குடி டேஸ்ட் இல்லை. மரியாதை அவ்வளோ டேஸ்ட் இல்லை. பரோட்டாக்கு சால்னா வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. பரோட்டாக்கு சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவ்வளோதான். சட்னி பரோட்டா குழப்பி அடிச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ரைஸ் எப்படி இருக்கு? கேட்கல. ரைஸ் நல்லா இருக்கு. தோசை சாப்பிட்டுருக்கான், பொடி தோசை, சிக்கனு நல்லா இருக்கு. ஒரு வழியா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நாங்க வந்து டென்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ வந்து டென்ட்டை காமிக்க பாருங்க, பயங்கரமா இருக்குங்க கைஸ். இந்த ஃபர்ஸ்ட் டைம் டென்ட்ல தூங்க போறோம், என்ஜாய் பண்ண போறோம். ஆனா என்ன, எங்கிட்ட ஸ்பீக்கர் தான் இல்ல. ஒரு நாங்க நினைச்சோம் காரை உள்ள விட்டுட்டு பாட்டு போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா இங்க லைட் கிட்ட வந்துடும். நாங்க என்ன, எங்கிட்ட வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது. காரை பக்கத்துல விட்டுட்டு பாட்டு போட்டுட்டு அப்படியே வைப் பண்ண நினைச்சோம். ஆனா வந்து காரை உள்ள விட முடியாது. காரை வந்து ரோட்ல விட்டுட்டு கொஞ்சம் உள்ள இறங்கி வந்து டென்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொண்டு வந்துருங்க, அப்பதான் நீங்க சரியான வைப் பண்ண முடியும். நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம். நாங்க வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும் கண்டிப்பா. லைட்டை பாருங்க, அது ஃபுல்லா லைட் செட்டிங்ஸ் வச்சு டென்ட் பேக் கேமரா போட்டு காமிக்க தெரியுதா. 1 2 3 ஒரு பெரிய டென்ட், அடுத்த லக்கேஜ் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு இடம் தான் அது. ஒன்று மாதிரி சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். டென்ட்டுக்குள்ள போய் இங்கே வா, எங்க இருக்கு ஜிப், எங்க இருக்கு
இதா இருக்கு. 3 பேர் படுக்கிற மாதிரி ஒரு 3 பில்லோ மாதிரி கொடுத்துட்டு எத்தனை பேர் வேணால் படுத்துக்கலாம். அதில் பூட்டிட்டு இதை எடுத்து போட்டோம்னா அவ்வளோதான், டென்ட் ரெடி. மணி 4 ஆகுது. நாங்கள் அப்படியே தூங்க தான் போகிறோம். அடுத்து இப்போ தூங்கிட்டு காலையில் அப்படியே எழுந்துச்சு கண்டினியூ பண்ணுறேன். வெளியே சுற்ற போகிறது எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். கண்ணில் பார்த்தாலே தெரியும் சரியான தூக்கம் வருது, டயர்டாக இருக்கு. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து கரெக்டாக மணி 12 மணி. நைட்டு வந்துட்டு டென்ட்டை காமிச்சிருக்கோம். அடுத்து அப்படியே தூங்கிட்டோம். இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிக்கலாம் இல்லை, சும்மா ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு காலையில் சாப்பிட போகிறோம். மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் 12 மணி. 12 மணி தாண்டிட்டு இப்போ தான் நாங்கள் வந்து இட்லி சாப்பிட போகிறோம். எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. போயிட்டு அப்படியே காமிக்க சாப்பிட்றத. போன வாட்டி வர முச்சில் இட்லி எதாவது கொடுத்தாங்க. ஆனால் 12 மணி ஆகிட்டு. இன்னைக்கு காலைல சாப்பாடு வரக்கு 12 மணி ஆகிட்டு. கையை கழுவிட்டு சாப்பிட போகிறோம். கால் தடுமாறுது மலை மேலே. தண்ணி வந்து எந்திரிச்சிருக்கான் அந்த தூங்க. மற்ற எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது புளியோதரையா? புளியோதரை கொடுத்துருக்காங்க. புளியோதரை என்னது இட்லியா? சாம்பார். பொங்கல். பொங்கல் எந்த ஊர்லயா? மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. A few minutes later. Hi guys, இப்போ வந்து டென்ட்ல இருந்து வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்ல வந்துட்டு இப்போ இங்க இருந்து நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு போக போகிறோம். குளிக்கலை. ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி சரியான குளிராக இருக்கு. யாருமே குளிக்கலை. ஜெனி வந்து குளிக்காம ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துட்டான். இந்த குளிருக்கு கண்டிப்பா குளிக்க முடியாது. அதனால லைட்டா டச்சப் பண்ணிட்டு மட்டும் துணி. என் போன் இருந்துச்சுல, ஃபோன் எடுத்துக்கோங்க ப்ரோ. இப்போ வந்து நாங்கள் வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். எங்கள் அண்ணன் இப்போ கத்துனா தான் வெளியே போவேன். எங்கள் அண்ணன் கத்துறக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவனை வெறியேற்றி பார்க்குறதுல நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த போகிறான். இப்போ வந்து எல்லாரும் போயிட்டாங்க. இருந்தாலும் வார்த்தை கூப்பிடணும், என்னைய கூப்பிட்டு கத்தணும். வைப்போம் அதான் கிழிச்சணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு கேமரா. இது என்னன்னு தெரியல. ஐஃபோன் 16 ப்ரோ டச் பண்ணாமல் தான் ஆஃப் ஆகிட்டல. நான் ஒருத்தான் ஃபோட்டோ எடுக்கணும் எந்திரலன்னு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கான். சரி மக்களே, நம்ம வீடியோ எடுக்கிறது யாருக்குமே பிடிக்கல. முதல்ல மாதிரிலாம் இப்போ யாருமே கிடையாது. எல்லாம் ஐஃபோன் வந்தோடனே அப்படி இப்படி மாறிடுவானு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியுதா உங்களுக்கு? இந்த கார்னரில் ஒரு ஐஃபோன் பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படி போயிட்டு நாங்கள் ஒரு வியூ பாயிண்டாக போயிட்டு கஃபேக்கெல்லாம் போகிறோம். போயிட்டு அங்கே போய் கண்டினியூ பண்றேன். விடு ப்ரோ தார் இருக்கு, நான் இருக்கேன், என் கை இருக்கு, என் போன் இருக்கு. நான் எடுப்பேன், நான் பேசாட்டுக்கு நடப்பேன். காமிக்கேன். பயங்கரமா இருக்கு வியூ. புதுசு நைக்கு வந்து வாங்கிருக்கோம். நட்பு சாங் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா இருப்பான். பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் தான் வருது. அது யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும்.